Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாக்க மூங்கில் ரைஸ் தோசை. மூங்கில் ரைஸ் வச்சு ஒரு தோசை பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மூங்கில் ரைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மூங்கில் ரைஸ்ல நிறைய கல் இருக்கும். அதை வந்துட்டு நல்லா எடுத்துருங்க. இதுக்கு வந்துட்டு மூங்கில் ரைஸ் இப்போ நான் வந்துட்டு கல்லெல்லாம் பொறுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு 2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எதால் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 2 கப் எடுத்துக்கோங்க. அதால் 1 கப் வந்துட்டு மூங்கில் ரைஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா 1.5 கப் வந்துட்டு மூங்கில் ரைஸும் 1.5 கப் வந்துட்டு இட்லி அரிசி போட்டாலுமே நல்லாயிருக்கும். உளுந்து வந்துட்டு சின்ன கப்பால் 1 கப் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 8 hours வந்துட்டு நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க இந்த ரைஸை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க அரிசியும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதை போட்டுட்டு நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கோங்க. கையாலே நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா புளிக்கட்டும். ஓவர் நைட் வந்து புளிக்க விடுங்க. இது நல்லா உடனேவும் தோசை சுடலாம். ஆனால் நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை சுடுறோம் அப்படின்னாக்க தோசை நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வரும். இப்போ இது நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மறுமறுன்னு தோசை ரெடி. இப்போ இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எக் தோசை ஒன்று வந்து போடலாம். எக்கு வந்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா தோசை வெந்ததுக்கப்புறமா இதில் லைட்டாக பீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு இதில் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடும் நல்லா எக் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கேன். எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இப்போ தேங்காய் 1 கப் வந்துட்டு துருவன தேங்காய், 2 சின்ன வெங்காயம், இஞ்சி சின்ன பீஸு, காஷ்மீரி மிளகா 2 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக போட்டால் போதும் புளி. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்த பருப்பும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இந்த சூடான இந்த இதிலே போடலாம். ஒரு 2 செகண்ட் பண்ணிடலாம். இந்த சூடான பாத்திரத்தில் நம்ம இது போடும்போது இந்த சட்னி வந்துட்டு தேங்காய் மட்டும் வச்சு அரைச்சதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்துட்டு சட்னியும் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.